நாம் அனைவருமே சிவனை வழிபாடு செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் ஒரு சிலர் மட்டுமே சிவனால் ஆட்கொள்ளப்படுகின்றோம். சிவன் நம்மை ஆட்கொண்டிருக்கின்றார் என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? சிவ சிந்தனை அதிகமாக இருக்கும். எப்போதும் இறைவனின் நினைப்பு நம் உள்ளத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும். அவரை பார்க்கும் போதோ அல்லது நினைக்கும் போதோ நம் கண்களில் கண்ணீர் வரும். அவரின் மீதான தேடல் அதிகமாக இருக்கும். வேண்டுதல் என்று எதுவும் இருக்காது. அவரை பார்த்தால் போதும் என்ற எண்ணம் தோன்றும். அமைதி, பொறுமை, சகிப்புத்தன்மை அனைத்தும் நமக்குள் வந்திருக்கும். வாழ்க்கையை பற்றி ஒரு புரிதல் வந்திருக்கும். எதுவும் நிலையானவை இல்லை என்பது புரிந்திருக்கும். நமக்கான சோதனை காலம் ஆரம்பமாகி இருக்கும். மனம் அமைதி அடைந்திருக்கும். கோபம் குறைந்திருக்கும். யார் என்ன சொன்னாலும் சிறு புன்னகையுடன் கடந்து செல்வோம். மன